ஹே நண்பா, யூடியூப்ல ரொம்ப நாளா வீடியோ அப்லோட் பண்ணியோ உங்க வீடியோஸ்க்கு வியூஸே வர மாட்டேங்குதா? ஆமா. நீங்க என்ன தப்பு பண்றதுனால உங்க வீடியோஸ்க்கு வியூஸே வர மாட்டேங்குது தெரியுமா? ஆமாப்பா. சோ இந்த தப்பெல்லாம் சரி பண்ணி எப்படி உங்க யூடியூப் சேனலை க்ரோ பண்றது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமாப்பா, ஆமா. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம நான் சொல்ற இந்த 5 ஹேக்கை நீங்க உங்க யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும், உங்க யூடியூப் சேனல் க்ரோ ஆகிறத நீங்களே கண்கூடா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோவை வைரல் ஆக்கி அது மூலிமா உங்கள் சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு முக்கியமான ஹேக் தான் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஹேக். பெஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் அ பெஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படிங்கிறது பொண்ணுங்க பசங்க கிட்ட மட்டும் இல்லாமல் யூடியூப்ல இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நம்ம ஒரு பொண்ணையோ இல்லை பையனையோ இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணுவோம்? நல்லா ட்ரெஸ்ஸிங் பண்ணுவோம், மேக்கப் பண்ணுவோம், ஹேர் கட்லாம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி நல்ல ஸ்டைலாக சுற்றுவோம். பிகாஸ் அப்போ தான் நம்ம மேலே ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை கொண்டு வர முடியும். கரெக்டாக? அதேமாதிரி தான் யூடியூப்பில் உங்கள் வீடியோஸ்க்கு எது ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள் தம்ப்நெயில் தான். நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த தம்ப்நெயில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் வேலையை செய்யும். ஸோ ஒரு வீடியோக்கு தம்ப்நெயில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலைன்னா, யூடியூபோட பிக்கஸ்ட் கிரியேட்டரான மிஸ்டர் பிஸ்ட் இருக்கார்ல, அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ஒவ்வொரு யூடியூப் வீடியோக்கும் எவ்வளோ ஒரு தம்ப்நெயிலுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு, எதனால் அவர் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு. அந்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஓகேவா? அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அப்புறமேட்டு அந்த வீடியோவில் அவர் ஏன் அவர் செலவு பண்ணுறாரு, எதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Can you tell them what you invest per thumbnail? We probably spend around $5,000 to $10,000 a thumbnail, just making sure we get the right image and it's good. Because like the thumbnail makes a difference between 50 million views or 200 million. So, and how many thumbnails per episode or per video? Around 3. So 30,000 in thumbnails. No, that's 10,000 for all 3. Okay. We're not that crazy. ஓகே, மிஸ்டர் பிஸ் சொல்கிறாரு அவரோட ஒவ்வொரு யூடியூப் வீடியோட தம்ப்நெயிலுக்கும் $10,000 வந்து ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இதுக்காக அவர் வந்து $10,000 வந்து பெரிய அமௌண்ட் அதை ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 மில்லியன் வியூஸ் வர வேண்டிய ஒரு வீடியோக்கு ஒரு நல்ல தம்ப்நெயில் அப்லோட் பண்ணுறதுனால 200 மில்லியன் வியூஸ் வரும் அப்படிங்கிறத அவர் இந்த வீடியோலே சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ தம்ப்நெயில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை உருவாக்குது யூடியூப்பில் அப்படிங்கிறது இந்த ஒரு வீடியோ மூலியமாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தம்ப்நெயிலை அட்ராக்டிவாக ஒரு ஆடியன்ஸ் கிளிக் பண்ணுற மாரி கிளிக்கபிள் தம்ப்நெயிலாக உருவாக்குங்க. ஸோ உங்கள் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் தம்ப்நெயிலை இம்ப்ரூவ் பண்ணுறதுனால. ஸோ ஓகே, ரெண்டாவது ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டைட்டில். ஒரு வீடியோக்கு தம்ப்நெயில் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு முக்கியம் டைட்டில். பிகாஸ் தம்ப்நெயிலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஒரு வியூவர்ஸ் எதை பார்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோட டைட்டில் தான் பார்ப்பாங்க. ஒரு நியூ யூடியூபராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸான யூடியூபராக இருந்தாலும் சரி, தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பண்ணுற ஒரு காமனான மிஸ்டேக் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் சேவ் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு க்ரோ இன் யூடியூப் அப்படின்னு தம்ப்நெயிலே போகிறது, டைட்டிலே பார்த்தீங்கன்னா ஹவு டு க்ரோ இன் யூடியூப் அப்படிங்கிறத ரெண்டும் பார்த்தீங்கன்னா சேமாக போடுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும். பிகாஸ் தம்ப்நெயிலும் டைட்டிலும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். பட் ரெண்டும் சேர்ந்து ஒரு ஸ்டோரி உருவாக்கணும். ஓகேவா? அப்போ தான் உங்களோட ஆடியன்ஸ் தம்ப்நெயிலை பார்த்துட்டு அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள் டைட்டிலை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு எக்ஸாம்பிளோட. ஸோ இப்போ நீங்கள் தம்ப்நெயிலில் வந்து ஹவு டு க்ரோ இன் யூடியூப் அப்படின்னு போடுறீங்க. இப்போ நீங்கள் டைட்டில் என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா 5 ஹேக்ஸ் டு க்ரோ யுவர் யூடியூப் சேனல் அப்படின்னு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வியூவர் இந்த தம்ப்நெயிலை பார்ப்பாங்க, ஹவு டு க்ரோ இன் யூடியூப் அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்த டைட்டில் பார்க்குறப்ப 5 ஹேக்ஸ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற பார்த்து ஒரு கதையை அவங்களே உருவாக்கிப்பாங்க. ஓகேவா? அவங்க சப்கான்ஷியஸ் மைண்டாகவே பார்த்தீங்கன்னா ஒரு கதையை உருவாக்கிப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படிங்கிறது அதை தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் வச்சு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட தம்ப்நெயிலையும் டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரே மாரி தம்ப்நெயில் வைக்காதீங்க, டைட்டிலையும் பார்த்தீங்கன்னா சேம் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணாதீங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் ரொம்ப ஈஸியாகவே பூஸ்ட் பண்ணும். ஒரு ஆடியன்ஸ் தம்ப்நெயில் பார்த்துட்டு அடுத்த டைட்டிலை பார்ப்பாங்க. ஸோ டைட்டிலும் நல்லா இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக அவங்க கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் வீடியோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ தேர்ட் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் அப்படின்னு சொன்னோம்னா என்னடா புதுசாக இருக்குது அப்படின்னு பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. ஸ்டோரி டெல்லிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கதை சொல்கிறது. ஓகேவா? நீங்கள் கிரியேட் பண்ணுற கண்டென்ட்டை உங்கள் ஆடியன்ஸுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது பேர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். அதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், எப்படி நான் வந்து என்னோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான். நீங்கள் மேக்ஸிமமான வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எங்கேயும் போய் ப்ராக்டிஸ்லாம் பண்ண முடியாது. நீங்கள் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ ஸோ அப்லோட் பண்ண உங்களுக்கே தெரியும் எப்படி வந்து நம்மளோட வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, எப்படி வந்து நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம கண்டென்ட்டை மாற்றுறோம், ஆடியன்ஸை அட்ராக்ட் பண்ணுற பேர் எப்படி நம்மளோட கண்டென்ட்டை நம்ம மாற்றி ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம கண்டென்ட்டை எப்படி கொண்டு போகிறோம், கதை மூலமாக எப்படி கொண்டு போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங். ஸோ இது அவ்வளோ பெரிய கம்பசத்திரலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ நீங்கள் பொறுமையாக ட்ரை பண்ணி உங்கள் வீடியோவை நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்த்து அனலைஸ் பண்ணி என்ன பண்ணால் இன்னும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன விஷயம் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஸ்டோரி டெல்லிங் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ ஸ்டோரி டெல்லிங் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ச் டைம் இம்ப்ரூவ் ஆகும். வாட்ச் டைம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப் உங்களோட வீடியோவை சஜெக்ட் பண்ணும். ஸோ அது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் எடுக்கலாம். ஓகே? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட இந்த ஸ்டோரி டெல்லிங்கை இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. ஓகே? ஃபோர்த் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்டிங். ஸோ ஒரு உண்மை மட்டும் சொல்லுங்கள், உங்களில் எத்தனை பேர் உங்கள் வீடியோவை கிரியேட் பண்ணுறப்ப நீங்கள் வந்து ஸ்கிரிப்டிங் யூஸ் பண்ணி அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மை மட்டும் சொல்லுங்கள், போய் சொல்லப்படாது. ஓகேவா? நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை வளர்ந்துட்டு வர யூடியூபராக இருந்தாலும் சரி, ஓகேவா? ஸ்கிரிப்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா
நீங்கள் அந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறீங்க, எப்படி பேச போகிறீங்க, ஃபஸ்ட்டு எதை சொல்லணும், கடைசி எதை சொல்லணும், என்னென்ன டீட்டெயிலாக உங்கள் ஆடியன்ஸ் வந்து கன்ஃபார்ம் நீங்கள் டெலிவரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் எழுதிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் உங்கள் யூடியூபை க்ரோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸோ இன்னிலேருந்து நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிங்க. அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஒரு வீடியோவை உங்கள் ஆடியன்ஸுக்கு நீங்கள் டெலிவரி பண்ண முடியும். ஸோ 5th அண்ட் ஃபைனல் ஹேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங். ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லாத்தையுமே நீங்கள் ஒழுங்காக பண்ணிவிட்டு இந்த எடிட்டிங்கில் மட்டும் கோட்டை எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஓகேவா? பிகாஸ் உங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்கில் நல்லா இருந்தால் தான் உங்கள் வீடியோவை பார்க்க வர ஆடியன்ஸ் உங்கள் வீடியோவை கொஞ்சம் நேரமாச்சும் பார்ப்பாங்க. ஓகேவா? இல்லைன்னா அது அவ்வளவுதான் ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு போயிடும். பிகாஸ் நாமளும் அப்படி தான் பண்ணுவோம். பார்க்க தமிழ் நல்லாயிருக்கும், டைட்டிலாம் நல்லாயிருக்கும், பட் வீடியோவோட எடிட்டிங் நல்லாவே இருக்காது. ஸோ அந்த வீடியோ நாமளே அப்படியே அப்படின்னு தள்ளி விட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகேவா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், ஸோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ண பாருங்கள். நான் ஒன்றும் உங்களை வீடியோ எடிட்டிங்கை மாஸ்டர் பண்ணணும்னு சொல்ல. ஓகேவா? ஜஸ்ட் பேசிக்கை மட்டும் லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ எடிட் பண்ணுறப்ப மட்டும் உங்கள் ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வீடியோவை கிரியேட் பண்ணுங்கள். ஓகே? பிகாஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் வாட்ச் டைமை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். வாட்ச் டைம் என்ன திரும்ப பண்ணும், எந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்ச் டைம் இருக்கோ அந்தளவுக்கு யூடியூப் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு வந்து சஜெக்ட் பண்ணும். இந்த வீடியோ எது இருக்கிறதுனால தான் இவ்வளோ பேர் வந்து இவ்வளோ நேரம் பார்க்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேருக்கு வந்து சஜெக்ட் பண்ணலாம், ஃபீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு உங்களோட வீடியோ வந்து சென்ட் பண்ணும் யூடியூப். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, ஃபைனலாக ஒரு வழியாக இந்த வீடியோட கன்க்ளூஷன் பார்த்து வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ நான் சொன்னேன், இந்த 5 பாயிண்ட் இல்லை 5 ஹேக் வச்சுக்கோங்க, எதுவுமே வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இந்த 5 பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணால் ஒவ்வொரு வீடியோக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். நீங்களே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனல் வந்து க்ரோ ஆகுறது அப்படிங்கிறது உங்கள் கண் கூட நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீட்டெயிலாகவும் கொஞ்சம் ஃபன்னாகவும் இந்த வீடியோவை நான் வந்து கொண்டு ட்ரை பண்ணேன். ஸோ இது நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் கேம்ப் வீடியோ. ஒரு இன்ஃபர்டெயின்மெண்ட் சேனலாக நம்ம சேனலை வந்து மாற்றலாம். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கேம்ப் வீடியோவே போடலாம் அப்படின்னு நினச்சேன். பிகாஸ் நான் 15 நாளாக வந்து போடலாமா வேணாமா எதுவும் நினைப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் நம்ம வந்து மற்றவங்க நினைக்கிறதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து இனிமேட்டு நம்ம சேனலில் ஃபேஸ் கேம்ப் வீடியோ தான் போட போகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டான வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.